ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சேவலுக்கு வந்து வாத நோய் வந்திருக்குன்னு சொன்னேன். அதாவது ஒரு நோய் வந்து அது க்யூர் ஆனதுக்கப்புறம் சத்து குறைபாடால் வர வாத நோய் தான் நம்ம சேவலுக்கு வந்துருந்துச்சு. அது வந்து இப்போ நம்ம சேவல் வந்து என்ன நிலமையில் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆடுகளம் சவுந்தர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வெறும் நியூரோபியான் மாத்திரை மட்டும்தான் கொடுத்துட்டு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன வந்து ட்ரை பண்ணுறோன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரீனர்வ் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டிருக்கேன். அந்த இன்ஜெக்ஷனோட ஃபோட்டோ வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணுற பாருங்கள். இதான் அந்த இன்ஜெக்ஷனு. இது பார்த்திங்கன்னா விட்டமின் இன்ஜெக்ஷனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளத்துக்கும் இந்த இன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிக்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான், 140 ரூபா. இது பார்த்திங்கன்னா 2 ml இருக்கும். இதை வந்து நான் 2 வேளை யூஸ் பண்ணிக்கினேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஊசி பார்த்திங்கன்னா செஸ்ட்டில் தான் போட்டேங்க. ஒரு நாள் பார்த்திங்கன்னா 1 ml எடுத்து லெஃப்ட் செஸ்ட்லேயும், இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா ரைட் செஸ்ட்லேயும் போட்டு விட்டேன். இது பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் வந்து தனியாக வாங்க தேவையில்ல. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன்லாம் இருக்கும். இதை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வாங்கி அடுத்த நாள் போடும்போது என்ன பண்ணுங்கன்னா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது விஷயம் இல்லை, என்ன பண்ணேன்னா காலில் வந்து கல்லுப்பு வச்சு ஒத்தரம் கொடுத்தேங்க. அது வந்து கால் வலி அப்புறம் வீக்கெல்லாம் குறையத்துக்கு வந்து யூஸ் ஆகுன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பு ஊத்துறம் தான் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பை உள்ளே வச்சு அந்த துணியை இது பண்ணி நல்லா இதமான சூடு, ஏன்னா வந்து ஓவர் சூடாகவும் வச்சிடக்கூடாது, கோழி மேலே சூடு பண்ணி கையில் வச்சு பாருங்கள். உங்கள் கை தாங்குகிற அளவுக்கு வச்சு அதுக்கப்புறம் வந்து கோழிக்கு வந்து அந்த தொடையிலேருந்து, அதாவது தொடையிலேருந்து அந்த கால் ஃபுல்லாக வந்து அப்படியே ஒத்தரை மாரி கொடுத்துட்டு வாங்க. அதுமாரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஐஜி பெயின், அதாவது நம்ம சொல்லுவோம்லங்க அந்த வலி வீக்கத்துக்கெலாம் தடவுவோம் பாருங்கள். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் அந்த ஐஜி பெயினுங்க. அதோட ஃபோட்டோவும் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஐஜி பெயின் மருந்தையும் வந்து நல்லா தொடையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா ஆவி பறக்கிற மாதிரி, அதாவது நல்லா தேய்ச்சிங்கன்னா ஹீட் ஆகும், அப்படியே சூடு வர மாதிரி வரும். சூடு பறக்க அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த வாதம் வந்து சரியாயிடும். இது வந்து 100% ரிசல்ட் தரும். அதில் தான் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நியூரோபியான் மாத்திரையும் பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க. நியூரோபியான் மாத்திரையும் ரெகுலராக ஒன்று வந்து போட்டுட்டு வந்துனே இருங்க. ஃபுல்லாக ரெக்குவயர்மெண்ட் ஆகிடும், ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வெறும் வந்து நியூரோபியான் மாத்திரை மட்டும் போட்டேன், அதுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல. அதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுறேன். இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம வீட்டாண்ட வந்து ரொம்ப நாளாக சேவல் வளர்க்குற ஒரு நண்பர், அதாவது நண்பர் சொல்ல முடியாது, ஒரு அண்ணன் சொல்லலாம், அவர் வந்து சொன்னார். அவர் கோழிக்கெலாம் அதுமாரி தான் பண்ணி 100% ரிசல்ட் எடுத்துருக்கலாம். நீங்களும் இந்தமாரி வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் உங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.